day today. Madam Zareen, Madam Princy, most honorable teachers, loving parents, and my most beloved students. There are more than 200 odd countries in the whole world. For all the countries, this day is the joy to the world. This day is recognized by every single country in the whole world. I was so touched by the prayer of our beloved Pastor Reverend Veeramuthi. The prayer of a righteous man availeth much. நீதிமான் செய்யும் மூக்கமான ஜெபம் மிகுந்த பலம் உள்ளது. It was such a wonderful prayer, and we thank you, Pastor, for blessing all of us with your meaningful prayer. I have some urgent errands and I am forced to go after this small address. There is a beautiful verse in the book of Luke, chapter 2, verse 14. In every country, every day, lakhs of children are born. God creates everyone with a purpose. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் லட்சக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தைகளுடைய பிறப்பிற்கு இறைவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குழந்தையை இறைவன் உருவாக்கி இந்த உலகத்திலே பிறக்க செய்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதைத்தான் வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Glory to the God in the highest, peace be on earth, and goodwill to all men. உன்னத தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். இதுதான் ஒரு குழந்தையை உலகத்திலே பிறக்க செய்வதனுடைய இறைவனுடைய நோக்கம். இந்த பள்ளியிலே இந்த கல்வி ஆண்டில் 750 மாணவ மாணவியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே இறைவன் உருவாக்குவதனுடைய நோக்கம் இவர்களுடைய பிறப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையாக காணப்பட வேண்டும். The birth of your child should be honor and glory to God. இரண்டாவதாக இவருடைய பிறப்பு நிமித்தம் இந்த உலகத்திலே பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும். மூன்றாவதாக இவர்களுடைய பிறப்பின் நிமித்தம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாக வேண்டும். பெற்றோர்கள் மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் மனதிலும் இந்த கேள்வி எழ வேண்டும். இறைவன் எனக்கு தந்த என்னுடைய இந்த குழந்தை நிமித்தம் பரத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகிறதா? அது உண்டாக வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கம். அதை உண்டாக்கி நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஏதோ குழந்தை பிறந்துச்சு வளர்ந்துச்சு நல்ல, எப்படி அந்த குழந்தையை வளர்க்கிறோம் என்ற கேள்விக்கு நம்ம எல்லாரும் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய குழந்தையினுடைய பிறப்பினால் உன்னதத்தில் இருக்கிற இறைவனுக்கு மகிமை உண்டாகி கொண்டிருக்கிறதா? இந்த சிறு குழந்தைகள் நடனம் ஆடின வேளையிலே என்னுடைய மனம் பூரித்தது. அந்த வரவேற்பு நடனம் இதெல்லாம் குறுகிய காலத்தில் ஆசிரியர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தது
பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி. வள்ளுவர் அதை தாண்டி சொல்லுகிறார், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என. பிறப்பில் உண்டான சந்தோஷத்தை விட உங்களுடைய பிள்ளைகள் சான்றோர்கள் என்று கேட்கிற சந்தோஷம் அதை விட அதிகம் என்று உலக அளவில் வள்ளுவர் குரல் வடித்து விட்டார். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய பிறப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறது என்று கேட்பதுதான் ஆனந்தம், பூரிப்பு, பரிபூர்ண சம்பூர்ண சந்தோஷம். இப்பொழுது மனசாட்சி சொல்லும், என் பிள்ளை, என் மகன், என் மகள், is he bringing glory to God? அப்படிதான் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஞானத்தின் ஆரம்பமே இறைவன். Fear of God is the beginning of wisdom. இறைவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். எப்படி சான்றோன் ஆக்க முடியும்? இறை பயத்திலே ஒரு குழந்தையை வளர்த்தால் சான்றோன் ஆக்க முடியும். பெற்றோர்களுக்கு அந்த இறை பயம் இருக்க வேண்டும். உங்க வீட்டில் காலையில் ஒரு பிரார்த்தனை இருக்கா? நீங்க தான் முதல் ஆசிரியர்கள். உங்களை பார்த்தா பிள்ளைகள் வளரணும். துயில் விழுத்து யாரை துதிக்கிறீர்கள்? குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் அதெல்லாம். அதை பார்த்து அந்த குழந்தை வளரணும். இந்த குழந்தைக்குள்ள இறை பயம், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதை உண்டாகவும் உண்டாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு. அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு இந்த குழந்தைகளை பிறப்பால் மகிமை உண்டாக வேண்டும். இந்த பூமியில இந்த குழந்தைகளை பிறப்பால் சமாதானம் உண்டாக வேண்டும். உங்க குழந்தையை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சமாதான குமாரன், சமாதான குமாரதி, இந்த பிள்ளையை பார்த்தாலே சந்தோஷம், இந்த பிள்ளையை பார்த்தாலே சமாதானம் சொல்லுவாங்களா இல்லை வேற ஏதாவது சொல்லுவாங்களா? எப்படி குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? மனுஷர் மேல் பிரியம், குட் வில் டு ஆல் men. இந்த குழந்தைகள் வளர்றதே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஆரவாரம், பிரியம். அப்படிதான் குழந்தைகளை வளர்க்கிறோமா? அப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பை தான் இன்றைக்கு முழு உலகமும், நான் குறிப்பிட்டது போல 200க்கும் அதிகமான நாடுகள் கொண்டாடுகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. இந்த நல்ல நாளில் இந்த குழந்தைகள் அனைவருமே இறைவனுக்கு மகிமையாய், இந்த பூமிக்கு சமாதானமாய், பூமியில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்கும் பிரியமாய் மாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை எங்களை பள்ளிக்கு அனுப்பினதற்காக ஆசிரியர்கள், முதல்வர், கோஆர்டினேட்டர் அனைவர் சார்பாகவும் என்னுடைய நன்றி காணிக்கைகளை படைத்துக் கொண்டு உங்களிடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளை வைத்து விடைபெற விரும்புகிறேன். சியோன் பள்ளியிலே நாங்கள் இதுவரை யாரிடமும் நன்கொடை எதற்கும் வாங்கினதில்லை. ஆனால் பெற்றோர்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்கொடை தர வேண்டும் என்று கேட்போம். அந்த நன்கொடை என்ன தெரியுமா? இந்த குழந்தைகளை சிறந்தவர்களாக மாற்ற தேவையான ஞானத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும். God should give us the wisdom to bring these children as someone who will bring glory and honor to God. And the capitation and the donation that we expect from you is your prayers. உங்களோட பிரார்த்தனைகளில் எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த குழந்தைகளை சிறந்த தலைவர்களாக, ஆண்டோர்களாக, சான்றோர்களாக மாற்ற வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை பிச்சையை உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.